கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்ல 3 ஃபேஸ் லைன் இருக்கு. அதில வந்து 1 ஃபேஸ் தான் ஒர்க் ஆகுது. 2 ஃபேஸ் ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு, ஈபியோட மெயின் ஃபீஸ் கேர்ல 3 ஃபேஸ் முதல்ல வருதான்னு செக் பண்ணியிருந்தேன். அதில செக் பண்ணதில பார்த்தீங்கன்னா, ஈபிலேருந்து 3 ஃபேஸுமே கரெக்ட்டா வீட்டு உள்ள வருது அந்த ஃபீஸ் கேரியர் வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருக்கிற மெயின் சுவிட்ச்ல வந்து 3 ஃபேஸ் வருதான்னு செக் பண்ணியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா 1 ஃபேஸ் தான் வருது. 2 ஃபேஸ் வரல. கீழ ஈபி ஃபீஸ் கேர்ல 3 ஃபேஸ் இருக்கு. இவங்க வீட்டோட மெயின் சுவிட்ச்ல வந்து 1 ஃபேஸ் தான் வருது. 2 ஃபேஸ் வரல. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈபி ஃபீஸ் கேரியர்ல வந்து ஃபேஸ் கேபிள் ஏறிட்டு, அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்க்கு போவும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருந்தா மீட்டருக்கு போய், மீட்டர்ல இருந்தா மெயின் சுவிட்சுக்கு போவும். இப்போ ஈபி ஃபீஸ் கேர்ல லைன் வருது 3 ஃபேஸும். அப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் 3 ஃபீஸ் கேரியர் இருக்கும். 3 ஃபேஸ்க்கு 3 ஃபேஸும் வந்து 3 ஃபீஸ் கேர்லேருந்து லைன் போகும் மீட்டருக்கு. இந்த ஃபீஸ் கேர்லேருந்து மீட்டருக்கு போயிட்டு, மீட்டர்லேருந்து தான் வந்து மெயின் சுவிட்சுக்கு போகும் நம்ம வீட்டோட மெயின் சுவிட்சுக்கு. ஃபீஸ் கேர்ல வருது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் தான். அந்த வீட்டுக்கு போட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல வந்து அந்த 3 ஃபேஸும் வருதா, அவங்க வீட்டுக்கு போற அந்த மீட்டர்லன்னு செக் பண்ணியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா 1 ஃபேஸ் தான் வருது. 2 ஃபேஸ் வரல. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல இருக்கிற ஃபீஸ், அதாவது அந்த வீட்டுக்கு போகக்கூடிய 3 ஃபீஸ் கேரியர்ல 1 ஃபீஸ் கேரியர்ல தான் ஃபீஸ் இருக்கு. 2 ஃபீஸ் போயிட்டுருக்கு. அந்த 2 போன ஃபீஸ் கேரியர் 2மே எடுத்து ஃபீஸ் போட்டு, ஃபீஸ் கேரியர போட்டுட்டேன். போட்டுட்டு செக் பண்ணி பார்த்தேன். அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய அந்த மெயின் சுவிட்சில செக் பண்ணதில பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸும் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல 2 ஃபேஸ் வந்து ஃபீஸ் கேரியர்ல ஃபீஸ் போனது தான் ப்ராப்ளம். அதனால தான் அவங்க வீட்ல வந்து 2 ஃபேஸ் வராம இருந்திருக்கு. இந்த மாரி ப்ராப்ளம் உங்க வீட்ல இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஈபிலேருந்து 3 ஃபேஸ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்ட்டா வந்துருச்சுன்னா, அடுத்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல எதுவும் ஃபீஸ் போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில சப்போஸ் ஃபீஸ் போயிட்டுருந்ததுன்னா, ஃபீஸ் போட்டீங்கன்னாவே வீட்டுக்கு 3 ஃபேஸும் கரெக்ட்டா வந்துரும். உங்க வீட்லயும் 1 ஃபேஸ் தான் வருது, 2 ஃபேஸ் வரலன்னும்போது, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்ல எதுவும் ஃபீஸ் போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபீஸ் போயிருந்ததுன்னா போட்டீங்கன்னாவே கரண்ட் வந்துரும். இந்த மாரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.